அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போது அந்த படத்து மூலிமா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வழி. குழந்தை கேட்கும்போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வழி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறதுன்றது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமாக பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னென்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா, பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசொடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீனில் நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடித்தவங்க யாருமே நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சியாக எதுவும் இருக்காதுங்க. என்னென்னா, பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்டில் பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாமல் சாப்பிட்ற உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸு குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ விற்றா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற துறையில் ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட்டு ஒன்றா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலிமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போது இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில் டிக்கெட் பண்ணிங்கன்னா சென்சார் போர்டு, அதுக்கு நிறைய வரமுறை இருக்குது. சென்சார் போர்டில் என்றைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும். பல